வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எப்பவுமே நம்ம டெஸ்ட்நெட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசம் ஓகேங்களா, நிறைய கான்செப்ட் இருக்குது நான் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக என்னால் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. ஸோ அதுக்கான சூழ்நிலை ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா NFT மின் பண்ணுறத பற்றி நான் போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ NFTயில் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. Solana கரெக்டான ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட அந்த கம்யூனிட்டி பார்க்கணுங்களா, ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி ப்ளஸ் அந்த ப்ராஜெக்டோட அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய ஒரு டெஃபிலாம் இருக்கும் ஓகேங்களா. கரெக்டான ப்ராஜெக்ட் நம்ம போனால் கரெக்டாக ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. Solanaலும் கொஞ்சம் காஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி நான் வந்து ஃப்ரீயான மின்ட்லாம் போட்டிருப்போம் ஓகேங்களா. நம்ம மட்டும் ஒயிட் லிஸ்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த அவாக்ஸில் வந்து நம்ம வெறும் ட்ரான்சாக்ஷன் ஃபீ மட்டும் கொடுத்து அவாக்ஸில் நிறையா நம்ம மின் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அதாவது XCHல வந்து நிறையா பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதுலேயும் ஃப்ரீ மின்ட்லாம் போடுறேன். ஸோ நம்மளோட சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் Solanaவில் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய நான் ப்ராஜெக்ட்டில் நான் இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லிஸ்ட் ஆனால் இதில் 2-3 மெத்தட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து நம்மளோட Solana அட்ரஸ், அதாவது நம்ம எக்ஸாம்பிள் ஃபேந்தம், சோலெட், ஸ்லோப் இதை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ அவங்க அட்ரஸை நம்ம வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா, ஸோ அவங்க வேலெட் வந்து சப்மிஷன் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இந்த ரக்கூன்ஸ் ஓகேங்களா. இந்த ரக்கூன்ஸ் பார்ட்டி கிளப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகிருப்பேன். ஸோ ஒயிட் லிஸ்ட் ஆகிருப்பேன். ஸோ இங்கே நம்ம வந்து கெஸ்ட் லிஸ்டட் அப்படின்ற நேமில் பார்த்தீங்கன்னா என்னோட இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்ட் ஆகிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் மின்ட் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல ஓகேங்களா, டு பி அனௌன்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ மின்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஸோ அனௌன்ஸ் பண்ணப்போ என்ன செய்யுங்க, ஒரு வேலட் சப்மிஷன் ஒரு காலம் வரும் ஓகேங்களா. சின்ன சேனல் ஓப்பன் பண்ணால் ஸோ அதில் வேலட் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி நான் மின்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி 28 ஜூலை வந்து மின்ட் ஓகேங்களா. ஸோ 1 வீக் முன்னாடி வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேலெட்லாம் சப்மிட் பண்ண சொல்லி. ஸோ இதில் எப்படி வேலெட் சப்மிட் பண்ணோன்னா, இவங்க வந்து நார்மலாக இவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா மெர்க்குரின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா, ஒரு மெர்க்குரி சப்மிஷன். அதில் போய் நம்ம வந்து வேலெட் லிங்க் பண்ணி நம்மளோட வேலெட் வந்து அங்கே வந்து நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காட்டுறேன் என்னோடய நேமை. ஓகே, ஸோ இதில் என்னோடய நேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒயிட் லிஸ்ட் ஆகிருப்பேன். ஸோ இதில் லெவல் 5 எக்ஸ்பெக்ட் 5 இதில் நிறைய நான் வாங்கியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப நாளாக நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்களை வந்து நிறைய கேம்ஸ் வைப்பாங்க, அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ அதில் ஒயிட் லிஸ்ட் வாங்கணும். ஸோ அவங்க கொடுப்பாங்க டாஸ்க்லாம் நம்ம வந்து முடிக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் ஒயிட் லிஸ்ட் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா, அடுத்தது வந்து மின்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி மின்ட் பண்ணோன்னா, நம்ம ஒயிட் லிஸ்ட் ஆன பிறகு நம்மளோட எக்ஸாம்பிள் ஃபேந்தம் வாலெட்டில் வந்து அந்த மெர்க்குரி, அதாவது பிளாக் ஸ்மித் அப்படின்னு ஒரு சைட்டில் வந்து உங்களோட ஆப் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. நான் அது வந்து நான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட் எப்படி நம்ம வந்து வேலை சப்மிட் பண்ணணும் அவங்ககிட்ட, அதில் அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த வேலெட் நம்ம சப்மிட் பண்ணிட்டோன்னா, ஸோ இது வந்து மின் பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுப்பாங்க. ஸோ இதில் போய் நம்ம வந்து வேலெட் சப்மிட் பண்ணிட்டோன்னா, ஸோ இன்றைக்கி டேட் வந்து அவங்க எந்த சைட்டில், அதாவது வந்து மேஜிக் ஈடனில் டேரெக்டாக மின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம மின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வெப்சைட் அவங்க கொடுக்குறாங்களோ அதில் போய்ட்டுனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட வேலெட் வந்து அது கேப்சர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்னொரு ப்ராஜெக்ட் அவங்க சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் வந்து வேலெட் சப்மிட் பண்ணி ஸோ இன்றைக்கி நைட் வந்து மின் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைப் அதிகமாக இருக்கனால மேபி நான் கடைசியில் செக் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்டோட டீம் எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து மின் பண்ணுவோம். ஸோ வேறு ப்ராஜெக்ட் நான் இன்றைக்கி சொல்ல போகிறோங்க. இன்னொன்று ப்ராஜெக்ட் நேம் வந்து அமிக்கோ லேண்ட். ஸோ ஓகே, இந்த ப்ராஜெக்ட் தான் நான் சொல்கிறேன், அமிக்கா லேண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்னா, இதில் வந்து இதுலேயும் வந்து நான் ஒயிட் லிஸ்ட் ஆகிருப்பேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நான் இதில் காட்டுறேன். ஒயிட் சாக்லேட் தான் வந்து ஒயிட் லிஸ்ட்ன்ற நேம் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் லிஸ்ட் போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் அதாவது ஒயிட் சாக்லேட்னா ஒயிட் லிஸ்ட் இவங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வேலெட் சப்மிட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ நார்மலாக இங்கே வந்து வேலெட் சப்மிட்னு இங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஓகேங்களா. சேனல் ஒரு சர்வர் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட ஃபேந்தமோட அட்ரஸை நம்ம பேஸ்ட் பண்ணாலே சில இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகும். இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிஸ்கார்டை வந்து வெரிஃபை பண்ணணும். நம்மளோட வேலெட் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேந்தம் யூஸ் பண்ணி அந்த ஃபேந்தமோட ஆப்பில் வந்து அந்த வேலெட் வழியாக நம்ம வந்து இந்த பிளாக் ஸ்மிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஒயிட் லிஸ்ட் ஆனதை இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம ஒயிட் லிஸ்ட் ஒயிட் லிஸ்ட் ஆகிறது முக்கியம் இல்லைங்க. ஒயிட் லிஸ்ட் ஆன பிறகு அவங்க சொல்கிற டேட்டில் வந்து நம்ம வேலெட்டை சப்மிட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ ஒயிட் லிஸ்ட்டு ஓஜி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் சப்மிட் பண்ணோன்னா அதுக்கான வேலை ஓகேங்களா. ஒயிட் லிஸ்ட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும் நம்ம வின் பண்ணுற முடியாது. அதேமாதிரி டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓஜிக்கு வைப்பாங்க டைம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு மீதி இருக்கிறது வந்து ஒயிட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கழிச்சு தான் நம்ம வந்து பப்ளிக் சேலே வரும் ஓகேங்களா. ஒன்றுக்கும் விலை மாறும். அதேமாதிரி நம்பர் ஆஃப் NFTஸும் வந்து நம்ம வாங்குறது வந்து வித்தியாசமாகும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ வந்து நான் ஒயிட் லிஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒயிட் லிஸ்ட்டை வந்து என் வேலெட் எப்படி சப்மிட் பண்ணணும்னு அவங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ என்னோடய ஃபேந்தம் போயிட்டு என்னோடய டேப் ஓப்பன் பண்ணி
ஸோ இந்த ஆப் எல்லாருமே இது சொல்ல மாட்டாங்களா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ மெர்க்குரி நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி, ஓகேங்களா. மெர்க்குரி டாட் பிளாக்ஸ்மித் லேப்ஸில் வந்து போகிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே போய்ட்டு என்னோடய அக்கௌண்ட் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிங்க, ஓகேங்களா. நீங்கள் அக்கௌண்ட் எல்லாம் லிங்க் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி நான் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டினேன் பார்த்தீங்கன்னா சாய்பாக்ஸ், இது முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் இதில் கிளைம் பண்ணிட்டேன். ஒயிட் லிஸ்ட் அப்டெண்டு. ஸோ இவங்க மின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.22 சோலில் வந்து மின் பண்ணி இன்றைக்கி நைட், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமிக்கல் லேண்ட், ஓகேங்களா. ஸோ இது எப்படி நான் வந்து இதில் வந்து ஒயிட் லிஸ்ட் இருந்தால் மட்டும்தான், டிஸ்கார்டில் வந்து நம்ம ஒயிட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இங்கே எலிஜிபிள் காட்டும், ஓகேங்களா. ஸோ வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வெரிஃபை ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒயிட் லிஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருச்சு, ஓகேங்களா. ஒயிட் லிஸ்ட் வந்து நான் அப்டெயின் பண்ணிட்டேன். ஸோ அவங்க என்றைக்கு மின் பண்ணுறாங்க, 30th மின் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ 30th வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அவங்க என்ன வெப்சைட் சொல்லணும் அது நார்மலாக கனெக்ட் பண்ணி நம்ம இந்த வேலட் அட்ரஸை வச்சு நம்ம வந்து டேரெக்டாக அந்த NFT வந்து மின் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதாங்க வந்து ஈஸியாக வந்து சொலானா ப்ராஜெக்ட்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டிஸ்கார்ட் மூலிமா வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகி எப்படி வந்து நம்மளோட வேலட் சப்மிட் பண்ணி மின் பண்ணுறது சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஈஸி தான், ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா NFTஸில் ஒரு ஹைப் இருக்குது, ஓகேங்களா. எல்லா ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் தருமா கேட்டால் தராது, ஓகேங்களா. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சும்மா வந்து ஒரு வீம்புக்குன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ரக் ஆகி போய்டும், ஓகேங்களா. ஸோ நல்ல ப்ராஜெக்டாக சூஸ் பண்ணணும், கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்வளோ நாள் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷில் பண்ணுறாங்க, அவங்களோட ட்விட்டர் பாருங்கள், டிஸ்கார்டோட ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள், ஸோ கம்யூனிட்டியோட ஸ்ட்ரென்த் பாருங்கள், ஓகேங்களா. ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் முக்கியம் பாருங்கள், என்ன ரியல் வேர்ல்டு யூஸ், கேமிங்கா டெஃபியா என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து 1 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே வந்து 2 சொல்லானா 3 சொல்லானா வந்து ப்ராஃபிட் நம்ம பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ நல்லா நம்ம சேனலில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி சூப்பரான ஒரு வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எப்படி NFTஸில் இன் பண்ணணுன்றதையும் வந்து நான் சேனலில் வந்து வீடியோஸாக போட்டுட்டுருக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஏர்ட்ராப்ஸ் போடுறேன், அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, டெய்லி கிரிப்டோ நம்ம வந்து எல்லா கிரிப்டோவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி போட பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.